முத்து, மீனா, ரவி, ஸ்ருதிக்கெல்லாம் கல்யாணம் வந்து அவங்க வீட்டில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அந்த நேரம் பார்த்து சிந்தாமணி, அவங்க மாப்பிள்ளை சத்யா, ரேகா எல்லோரும் வந்திருக்கிறாங்க. சிந்தாமணி வந்து எப்படியாவது சத்யாவை மூலிமா வந்து அவங்க ஃபேமிலி வந்து பழி வாங்கணும், மீனாவுக்கு சத்யாவுக்கு சண்டை வரணும், விஜயாவை ஏதாவது பழி வாங்கணும், குடும்பத்தில் பிரச்சனையாகணும், நம்ம பொண்ணு கல்யாணத்தில் நம்மளை எப்படி பழி வாங்கினாங்களோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்க விஜயா வீட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து எல்லோரும் வந்து ஆடி பாடி டான்ஸ் ஆடி ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து வேணுனே வந்து சிந்தாமணி வந்து விஜயாவோட புடவையை முதிச்சு விஜயாவை கீழே தள்ளி விட்டுறாங்க. கோபமான விஜயா வந்து, என்ன சிந்தாமணி, கற்றுக் கொடுத்த மாஸ்டரி கீழே தள்ளி விட்றியா அப்படிங்கிறாங்க. போட்டின்னு வந்துட்டால் மாஸ்டர்னு யாராக இருந்தால் என்ன, நம்ம ஜெயிக்கிறது தானே பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. கோவப்பட்ட விஜயா வந்து சிந்தாமணிக்கிட்ட சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சத்யா வந்து, என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு தான் சொன்னேன் நான் உங்களை வரவே வேண்டான்னு, தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அப்பப்பா சத்யா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கூப்பிட்டங்காட்டி தான் நாங்கள் வந்தோம், கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மீனா வந்து, சரி விடு சத்யா, இது பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம், நீ அமைதியாரு, பிரச்சனையே வேறு, நீ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்துவும் வந்து சொல்கிறாரு, சரி விடு சத்யா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பிரச்சனை வேணாம்னு என்ன சொல்கிறீங்க, பிரச்சனை பண்ணுறதே அவங்க தான். இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி எங்கள் அத்தையை வந்து வர சொல்லி இன்சல்ட் பண்ணுறீங்க, சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் தான் நான் இருப்பேன், இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. பேசி எல்லோரும் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. சத்யாவோட அம்மா வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு சத்யா, நம்ம என்ன பிரச்சனை பண்ணாலும் உனக்கும் மீனாவுக்கும் மட்டும்தான் சங்கட்டமாகும், மாப்பிள்ளையும் நம்மளை தப்பாக நினைப்பார், எச்சா வந்து மனஸ்தாபம் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீயும் இப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே பேசுகிற, உனக்கு வந்து நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலி என்ன அவமானம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு மீனாக்கா ஃபேமிலி எந்த ஒரு அசிங்கமும் படக்கூடாதுன்னு நினைக்கிற, உனக்கு என்ன இருந்தாலும் அவங்க தான் முக்கியம், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து முத்து வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு சத்யா, என் மேலே ஏதாவது கோவமா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி வந்து, சரி ஓகே விடுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, நீ தேவையில்லாமல் எதுக்கு சத்யா இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்ருக்க, அம்மாலாம் நார்மலாக தான் இருக்காங்க, ஒன்றும் விஷயம் இல்லை, நம்ம எங்கேயும் போக வேண்டாம், கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற சிந்தாமணி, நம்ம மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இன்னும் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணி மீனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லா சண்டை வர மாதிரி பண்ணிடணும், வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் எல்லா கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஜூஸை பார்த்தனே வந்து சிந்தாமணி யோசிக்கிறாங்க, ஜூஸை வந்து எப்படியாவது விஜயா மேலே கொட்டிடுவோம், கொட்டினா வந்து விஜயா கோவப்பட்டு நம்மளை அடிக்கிற கை வாங்குவா, அந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை நமக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுவார், கைகலப்பாயிரும், பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் வந்து ஜூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை எடுத்து குடிக்கிற மாதிரி சிந்தாமணி வாங்கிட்டு விஜயா கிட்டே போய் வேறுனே விஜயாவோட சாரி மேலே சிந்திடுறாங்க. இதை பார்த்து கோவப்பட்ட விஜயா வந்து, என்ன மறுபடியும் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறா அப்படின்னு யோசிச்சு கோவப்படுறாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா, வேணுனே என்கிட்ட வந்து எல்லாத்துக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி கீழே தள்ளினது பார்த்தாதுன்னு இப்போ வேணுனே வந்து என்னோடய சாரியில் வந்து இது பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. கோவப்பட்ட விஜயா வந்து அடிக்கிற கை வாங்குறாங்க. அப்போ தான் வந்து சத்யா வந்து டென்ஷன் ஆகி கேட்குறாரு, என்னங்கன்ட்டு முன்னாடியே எங்கள் அத்தையை அடிக்கிற கை வாங்குறீங்க, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறீங்களா, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, ஒரு மரியாதையை நடத்துங்க அப்படின்னு சத்யா டென்ஷன் ஆகி பேசுகிறாரு. அப்போ தான் சத்யாங்கம்மா வந்து, நீ அமைதியாக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சத்யாவோட ஒய்ஃப் வந்து, ஆண்டி வாங்க சாரி, ஜூஸ் இருந்துச்சு வாங்க, நம்ம போய் சாரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சத்யா வந்து கோவப்பட்டு, என்ன சுதி, நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, அவங்க நம்மளை கூப்பிட்டு வச்சு உங்கள் அம்மாவை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கு போய் வாங்க சாரி மாற்றிக்கலான்னு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சத்யா, நீ கோவப்படுற அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் பிரச்சனையே எதுவும் கிடையாது, நீ எதுக்கு தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கிற, இங்கே என்ன நடந்துருச்சு இப்போ, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீ தான் உன்னால தான் தேவையில்லாமல் இப்போ நீ சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற சிந்தாமணி, ஐயோ மீனாக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வரும், இவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு பார்த்தா இப்போ நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் பிரச்சனை வந்துட மாட்டிருக்கு, இவங்க 2 பேரும் சண்டை கட்டிக்குவாங்களாட்டிருக்கு, அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ எச்சா வந்து வாக்குவாதம் ஆகுது சத்யாவுக்கும் ஒய்ஃபுக்கும்.
இதை பார்த்துட்டு தான் சிந்தாமணி இப்படி தெரியாமல் நம்மளால் பிரச்சனை வந்துட என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. சரி வேண்டாம், இது பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம், இதை எப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சிந்தாமணி வந்து விஜய்கிட்ட போய், மாஸ்டர் தெரியாமல் நடந்துருச்சு, நான் மன்னிச்சிருங்க, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு சாரி வாங்கி மாற்றிட்டு வாங்க, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், கல்யாண வீட்டில் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா வந்து உடனே டென்ஷனாக, இங்கே பாரு சிந்தாமணி, நீ எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சிந்தாமணியோட பொண்ணு சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை இப்படியே முடியாதாட்டிருக்கு, அம்மா வந்து கம்மன் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நம்ம போகலாங்கம்மா, வேண்டாம் வாங்க கிளம்பலாம், தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவையும் கூப்பிட்றாங்க. நம்ம போகலாங்க, இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகிட்டுருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் நம்மளால் ஒரு விசேஷ வீட்டில் பிரச்சனை போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நான் முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், பிரச்சனை வேண்டாம் கிளம்பிடலாம், நீங்கள் தான் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, வரவும் இல்லை, இருக்கலாம்னு சொல்லி நீ தான் சொல்லிகிட்டு இருந்த பாத்தியா, இதுக்கு தான் முதலே சொன்னேன், நமக்கு தான் இப்போ தேவையில்லாமல் கெட்ட பேர் அசிங்க அவமானம் எல்லாம் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. ரேகா சொல்கிறாங்க சிந்தாமணிக்கிட்ட, இங்கே பாருமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு, நீ மனசுக்குள்ளே ஏதோ வச்சுட்டு ஏதோ பிளான் பண்ணி பழி வாங்கணுன்னு தான் என்னமோ பண்ணிகிட்ருக்க, எனக்கு அது நல்லா தெரியுது அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. சிந்தாமணி வந்து என்னடி இப்போ சொல்லிகிட்ருக்க, நான் அப்படியெல்லாம் இது இல்லை அப்படிங்கிறாங்க. சத்யா வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, அத்தை வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒரு எந்த எண்ணத்துலேயும் அவங்க பேச கிடையாது, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, அவங்க யதார்த்தமாக தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைய கண்டென்ட் இதோட முடிஞ்சுது. நாளைய எபிசோடில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கண்டென்ட்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரை ஸ்டே டியூன். டாடா பை பை.